நீங்கள் இந்த மாதிரி இயற்கையாக பூச்சி விரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாடி தோட்டம், காய்கறி தோட்டம், பூச்செடி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியாக ரெடி பண்ண முடியும். தண்ணி மட்டும் நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய தாவரங்களை பயன்படுத்தி இதை வந்து ரெடி பண்ணிக்க முடியும். எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு ஆடு மாடு சாப்பிடாத நல்ல கசப்பான தாவரங்களை வந்து எடுத்துக்கணும். வேப்பிலை, எருக்கு, சோத்துக்கத்தாழை, துளசி, தும்பை, ஆமணக்கு, நொச்சி, வேலிபருத்தி. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குதோ இதில் ஒரு மினிமம் ஒரு 5 ஐட்டமாவது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு வேஸ்ட்டு பக்கெட்டுக்குள்ளே வந்து போட்டு தண்ணி விடுங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த தாவரங்களை வந்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது கூட வந்து இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதோட தோல் எல்லாம் நம்ம வீட்டில் சமையலுக்கு வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூட வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வந்து கிண்டி வச்சு மூடி வச்சுட்டா போதும். ஸோ 1 வீக் தாண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரைசல் வந்து இருக்கும். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நல்லா அந்த இது கூட மிக்ஸ் ஆகி எல்லாம் இருக்கும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கேனில் வந்து அடைச்சிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இப்படி அடைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வளர்க்குற செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து அடிக்கலாம். இது வந்து பூச்சி விரட்டி தான். எந்த தாவரத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காது. இதில் வரக்கூடிய ஸ்மெல்லும் இதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மையும் எல்லா பூச்சியும் விரட்டி விட்டுரும். மாவு பூச்சி, இலை உருட்டல் பூச்சி, அதே மாதிரி இலையை வெட்டுற பூச்சி, இது எல்லாமே வந்து காணாமல் போயிடும். அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த கரைசல் வந்து நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 1:1 ஆர் 1:2 ரேஷியோவில் வாட்டர் வந்து தேவைக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக தான் இருக்குன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம்.